அப்பா போயம்மா ஓடடா ஓடடா அந்த நாள் நவம்பர் 27, 2019 தெலுங்கானால ஹைதராபாத் சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு டவுன் தான் ஷம்ஷாபாத். அங்க 27 வயதான பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு வெட்டினரியன் டாக்டர் அவங்க ஃபேமிலியோட ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க கொல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒர்க் பண்றாங்க. நவம்பர் 27ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க 5:30க்கு வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி வந்தவங்க அடுத்த 20 மினிட்ஸ்ல காச்சிபவுலி அப்படிங்கிற ஹைதராபாத்துக்கு வெளியே இருக்க ஒரு அவுட்டர் சிட்டில இருக்க ஒரு டெர்மட்டாலஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூட்டில கிளம்புறாங்க. சரியா 6:20க்கு அவங்களோட ஸ்கூட்டிய தொண்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு டோல் பிளாசால பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டோல் பிளாசாக்கு ரிட்டர்ன் வரப்ப மணி நைட் கிட்டத்தட்ட 9:15 இருக்கும். கேப்ல இருந்து இறங்கின பிரியங்காக்கு அந்த இடம் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்துது. பிகாஸ் தூரமா கண்ணுக்கு தெரிஞ்ச ஓரமா நிப்பாட்டிட்டு இருந்த 2 லாரியை தவிர அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி இருட்டா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு பதட்டத்தோட வண்டி கிட்ட போன பிரியங்காக்கு இன்னொரு பெரிய டென்ஷனையும் அந்த வண்டி கொடுத்தது. ஸ்கூட்டியோட டயர் பங்க்சர் ஆகி இருக்கிறத பார்த்த பிரியங்கா யார்கிட்டையாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இப்படி பிரியங்கா கிளம்பாம அங்கே நின்னுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரத்துல தூரமா அந்த ரோட்ல நிப்பாட்டிட்டு இருந்த லாரியில இருந்து ட்ரக் டிரைவர்ஸ் 4 பேர் இறங்குறாங்க. அவங்க 4 பேரும் பிரியங்காவை நோக்கி முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிரியங்காவோட இதய துடிப்பு அதிகரிக்க செய்யுது. அப்படி பக்கத்துல வந்தவங்க பிரியங்கா கிட்ட என்னம்மா வண்டி பங்க்சர் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ ஒன்னும் பயப்படாத, பங்க்சர் ஓட்டுற கடை இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு, நாங்க வண்டி எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு வரோம், நீ அதுவரை இங்கே பத்திரமா இரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்துட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க. என்னதான் அவங்க நல்ல விதமா பேசிட்டு இருந்தாலும் பிரியங்காக்கு அந்த இடம் ஒரு வித பயத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்ப மணி சரியா 9:30 ஆகுது. பிரியங்கா அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பயமா இருக்கு, ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிரியங்காவோட சிஸ்டர் நீ டோல்கேட் கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் உடனே அங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. பிரியங்காவோட சிஸ்டர் உடனே அடுத்த காலே அவங்க கூட வேலை பார்க்கிற ஒரு மேல் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு கால் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் 9:44க்கு வீட்ல இருந்து பிரியங்கா இருக்க டோல் பிளாசாக்கு கிளம்புறாங்க. ஆனா இப்ப பிரியங்காக்கு கால் பண்றப்ப அவரோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறதா வருது. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் பிரியங்காவை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ பிரியங்கா பத்தின டென்ஷன் அவரோட சிஸ்டருக்கு இன்னும் அதிகமாகுது. டோல் பிளாசாவை ரீச் பண்ணதும் அந்த பயம் இன்னும் அதிகரிக்குது. பிகாஸ் கால்ல பிரியங்கா நிக்கிறதா சொன்ன அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த சரௌண்டிங்ல எங்க தேடியும் பிரியங்கா கிடைக்கல. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரக் டிரைவர் சொன்ன மாதிரி நியர்பைல அப்படி எந்த ஒரு பங்க்சர் கடையுமே அவங்களுக்கு கிடைக்கல. தன்னோட அக்காக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற அவரோட பயமும் பதட்டமும் அந்த பொண்ணை நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே கீழே விழுந்து அழ வைக்குது. இப்போ அந்த பொண்ணோட மைண்ட் எங்க அந்த ட்ரக் டிரைவர்ஸால தன்னோட அக்காக்கு பாதிப்பு ஏதும் ஏற்பட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கமும், அதே சமயம் இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் டிரைவர்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராவது அங்க வந்திருப்பாங்களா அப்படின்னும் அந்த பொண்ணை யோசிக்க வைக்குது. ஏன்னா சப்போஸ் இந்நேரம் பிரியங்கா அந்த இடத்துல இருந்து சேஃபா அவங்க வீட்டுக்கு போயிருந்தா நிச்சயமா இந்நேரம் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பிரியங்கா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். பிரியங்காவோட மொபைல் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்படி அன்னைக்கு இரவு பிரியங்காக்கு என்ன நடந்துச்சு, பிரியங்கா கண்டுபிடிக்கப்பட்டாரா இல்லையா, பிரியங்கா அவங்க சிஸ்டர் கிட்ட கடைசியா பார்த்ததா சொன்ன அந்த 4 ட்ரக் டிரைவர்ஸும் அன்னையிலிருந்து சரியா 10வது நாள் டோல் பிளாசால இருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கொல்லப்பட்டு இருக்கிறதா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் டெலிகாஸ்ட் ஆகுது. சப்போஸ் அன்னைக்கு பிரியங்கா இவங்களால மிஸ் ஆகி இருந்தா எப்படி இவங்களும் கொல்லப்பட்டு இருப்பாங்க. அப்ப வெளியே தெரியாத 3வது ஒரு நபர் இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்களா? டிரைவர்ஸ் 4 பேரை கொன்னது யாரு? இந்த கேஸ்ல கோர்ட்ல பாஸ் பண்ண வேண்டிய அக்யூஸ்டோட ஜுடிஷியல் கஸ்டடிய எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அக்யூஸ்ட் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் முதல் கொண்டு பல பொலிட்டிஷியன் சர்க்கிள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தின தெலுங்கானா டாக்டர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.
பிரியங்காவோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதை தொடர்ந்து அவங்க மிஸ் ஆனதுனால இதுக்கு மேல லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பிரியங்காவோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு யோசிச்ச டாக்டர் பிரியங்காவோட ஃபேமிலி ஷம்ஷாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அங்க டியூட்டில இருந்த சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறாங்க. முதல்ல ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் டோல் பிளாசால இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அதுல விக்டிம் சரியா நைட் 9:15க்கு டோலை கிராஸ் பண்ணது பதிவாகி இருக்கு. ஆனா டோலை தாண்டி பிரியங்கா நின்னுட்டு இருந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸுமே இல்ல. சோ விக்டிம் டோல் பிளாசா கிராஸ் பண்றதுக்கு அப்புறம் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விதமான தகவலுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் மூலமா போலீஸுக்கு கிடைக்கல. காலையில 5 மணி வரைக்கும் போலீஸ் டீமும் விக்டிமோட ஃபேமிலியும் அந்த ஜோன்ல இருக்க ஒவ்வொரு பங்க்சர் கடையிலையும் ஒரு கடை விடாம விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல எல்லா கடைகளும் பூட்டி இருந்தாலும் கடைக்கு வெளியே போர்ட்ல இருந்த செல்போன் நம்பருக்கு கால் பண்ணி எல்லா கடை ஓனர்ஸ் கிட்டையும் விக்டிமை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு இரவு 9:30க்கு அப்புறம் பங்க்சர் பாக்குறதுக்காக அதுவும் ஸ்கூட்டியோட யாருமே வரல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. மிஸ் ஆன விக்டிம் மறுநாள் விடிஞ்சி காலையில 5 மணி வரைக்குமே வீட்டுக்கும் வரல, ஸ்பாட்லயும் யாருமே அவங்கள பார்க்கல. சோ இப்ப அந்த 4 ட்ரக் டிரைவர்ஸ் மேல போலீஸ்க்கு இருந்த சந்தேகம் வலுவாகுது. இப்போ எப்படி இந்த கேஸை கொண்டு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போலீஸுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பல முக்கியமான தகவல்கள் கிடைக்க வருது. டிசம்பர் 28, அதாவது விக்டிம் காணாம போனதுக்கு அடுத்த நாள் காலையில டோல் பிளாசால இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி பேட்ரோலிங்ல இருந்த போலீஸ் காலையில ஒரு 6:30 மணி அளவுல ரோட்டோரமா நம்பர் பிளேட் இல்லாம ஒரு ஸ்கூட்டி மட்டும் தனியா நின்னுட்டு இருந்ததை நோட் பண்றாங்க. விசாரிச்சதுல அது மிஸ் ஆன விக்டிமோட ஸ்கூட்டி தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. அதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல மார்னிங் 6:45 கிட்ட கண்ட்ரோல் ரூமுக்கு விக்டிமோட ஃபேமிலியை கார்னர் ஆஃப் தி டெத்துக்கு கொண்டு போக வச்ச அந்த ஒரு ஃபோன் காலும் வருது. இந்த கால் விக்டிம் காணாம போன டோல் பிளாசால இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஷாத் நகர்ல இருந்து வந்திருக்கு. அந்த கால்ல பேசினவங்க ஷாத் நகர்ல இருந்த சத்தன்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல இருக்க ஒரு கால்வாயில பாதிக்கு மேல எரிஞ்சு போன நிலையில ஒரு மனித உடல் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸை ரிசீவ் பண்ண போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த பாடி கிட்டத்தட்ட 70% வரை எரிஞ்சு போய் இருந்ததால போலீஸால அது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போகுது. இது மிஸ் ஆன பிரியங்கா ரெட்டியோட பாடியா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ண போலீஸ் பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக விக்டிமோட ஃபேமிலிக்கு இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. பதட்டத்தோட ஹரிபரியா ஸ்பாட்டுக்கு வந்த விக்டிமோட ஃபேமிலி எரிஞ்சு போன அந்த உடலுக்கு பக்கத்துல கிடந்திருந்த ஸ்கார்ஃப் அண்ட் ஒரு கணேஷா லாக்கெட்டை பார்த்ததும் கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு விக்டிமோட ஃபேமிலி அது தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. பாடி 70%க்கும் மேல பர்ன் ஆகி இருந்ததால காஸ் ஆஃப் டெத்தையும் ஆட்டோப்சில கண்டுபிடிக்க முடியல. ஆனா விக்டிமோட உடலை எரிக்கிறதுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிய வருது. இன்னொரு பக்கம் டோல் பிளாசாவோட சரௌண்டிங்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த டீம் டோல் பூத்துக்கு பக்கத்துல இருந்து இன்னும் விக்டிமோட ஃபேமிலியை நிலைக்குலைய வைக்கிற மாதிரி இந்த கேஸுக்கு ரெலவெண்டான சில எவிடன்ஸையும் போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. விக்டிம் சம்பவ நாள் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ், அவங்களோட ஹேண்ட்பேக் அண்ட் ஃபுட்வேர், இது கூட எம்டியான ஒரு லிக்கர் பாட்டிலையும் டோல் பூத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு புதர்ல இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. இத பத்தி எல்லா மீடியாவும் கவர் பண்ண ஆரம்பிக்க இந்த கேஸ் நாடு முழுக்க வைரலாக ஆரம்பிக்குது. நியூ டெல்லி, மும்பை, அகமதாபாத் மாதிரியான மேஜர் சிட்டிஸ் உட்பட நாடு முழுக்க இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. பாதிக்கப்பட்ட விக்டிமோட ஃபேமிலி மீடியால தன்னோட பொண்ணோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமா சொன்னது இவ்வளவு நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் தான். பிகாஸ் விக்டிம் மிஸ் ஆனது தெரிஞ்சுமே அவங்களோட ஃபேமிலி நவம்பர் 27ஆம் தேதி நைட் 11 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஷம்ஷாபாத் போலீஸ்க்கு போயிருக்காங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்துக்காத சப் இன்ஸ்பெக்டர் விக்டிமையும் அவங்க ஃபேமிலியையும் தரைக்குறைவா பேசி அவங்கள மேலும் நோகடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் ஸ்பாட் எங்க ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்கு கீழே வராது அப்படின்னு பேசி வீணா நேரத்தை கடத்திருக்காங்க. 11 மணிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டீம் மார்னிங் 3 மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. சோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்நேரம் எங்க பொண்ணு காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு விக்டிமோட ஃபேமிலி மீடியால சொல்லி இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான எமர்ஜென்சி கேஸ்ல போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த கேஸை தான் எடுத்து உடனடியாக விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஆனா ஷம்ஷாபாத்
ஷம்ஷாபாத் போலீஸ் எஃப்ஐஆர் கூட போடாம வீணா நேரத்தை மட்டுமே கடத்தி இருக்காங்க. இத விக்டிமோட ஃபேமிலி மீடியால சொன்னதை தொடர்ந்து அன்னைக்கு டியூட்டில இருந்த சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் இன்னொரு போலீஸையும் இந்த கேஸ்ல அலட்சியம் காட்டினதுக்காகவும் கேஸை எடுக்க லேட் பண்ணதுக்காகவும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த கேஸ் சைபராபாத் போலீஸ் கமிஷனருக்கு மூவ் ஆகுது. இப்போ இந்த கேஸ்ல மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த ட்ரக் டிரைவர்ஸ் 4 பேர் தான். இந்த கேஸை லீட் பண்ண கமிஷனர் விசி சஜ்னர் சஸ்பெக்ட்ஸ் 4 பேரையும் ட்ரேஸ் பண்ற முயற்சியில இறங்கினாரு. ஆல்ரெடி கலெக்ட் பண்ண விக்டிமோட பிலாங்கிங்ஸ்ல செல்போன் மட்டும் மிஸ் ஆகி இருந்திருக்கு. சோ அந்த மொபைல் இப்போ ட்ரக் டிரைவர்ஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு கமிஷனர் விக்டிமோட செல்போனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் விக்டிமை எரிச்ச சத்தன்பள்ளி சப் ரோட்ல இருந்து லிங்க் ஆற ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்ல நைட் 9:30 மணிக்கு மேல பாஸ் ஆன எல்லா லாரியையும் ரிங் ரோட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விக்டிமோட பாடியை ரெக்கவர் பண்ண ஸ்பாட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சரியா 3 மணிக்கு லாரி ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்ல கிராஸ் ஆறத போலீஸ் கவனிக்கிறாங்க. ஏன்னா இதே 2 லாரி தான் விக்டிமை எரிச்ச ஸ்பாட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி 2:20க்கு ஹைவேல அடுத்தடுத்து ஒன்னா கிராஸ் ஆனதா அங்க இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 1.5 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அந்த 2 லாரியும் அரௌண்ட் 40 மினிட்ஸ் எடுத்திருக்கு. சோ இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் லாரியை நிறுத்தி சத்தன்பள்ளியில விக்டிமோட பாடியை எரிச்சிருக்கணும் அப்படிங்கறத போலீஸ் கெஸ் பண்றாங்க. அந்த 2 லாரியோட நம்பர் பிளேட்ஸையும் வச்சு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ட்ரக் டிரைவர்ஸ் 4 பேரையும் அவங்களோட வீட்டுல வச்சு கமிஷனர் சஜ்னர் மறுநாளே நவம்பர் 29ஆம் தேதி 2019 அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாரு. அந்த 4 பேரும் தெலுங்கானால இருக்க நாராயண்பேட் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க. அதுல கிளீனர்ஸ் ஜொல்லு சிவா அண்ட் ஜொல்லு நவீன் அண்ட் ஒரு லாரியை ஓட்டிட்டு வந்த சென்னை கேசவல்லு, இவங்க 3 பேரும் 18 வயசுக்கு கீழே இருக்க சிறார்கள் அப்படின்றதும், இன்னொரு லாரியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் 25 வயதான முகமது ஆரிஃப் அப்படின்றதும் தெரிய வருது. இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஷாத்நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வைக்கிறாங்க. இப்போ அடுத்த வேலையா போலீஸ் இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்கான பெர்மிஷனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்கணும். ஆனா அக்யூஸ் 4 பேரும் அரெஸ்ட் ஆன நியூஸ் மீடியால வந்ததுமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த பொதுமக்கள் எல்லாரும் ஷாத்நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூடி அவங்கள எங்க கிட்ட ஒப்படைங்க, நாங்க அவங்கள கல்லால அடிச்சு சாகடிக்கிறோம் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிக்காட்டுறாங்க. பல மணி நேரம் ஆகியும் அந்த கூட்டம் கலையாம இருந்ததுனால அக்யூஸ்ட வெளியே கூட்டிட்டு போறது சேஃப் இல்ல அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த கேஸை பத்தி விசாரிச்ச எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் 4 அக்யூஸ்டையும் ஜுடிஷியல் கஸ்டடியில 14 டேஸ்க்கு செரலப்பள்ளி சென்ட்ரல் ஜெயில இருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு ஆர்டர் பாஸ் பண்றாரு. இதுக்காக போலீஸ் அக்யூஸ் 4 பேரையும் ஷாத்நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே இருந்த மக்கள் எல்லாருமே ரேபிஸ் 4 பேர் மேலேயும் கல்ல கொண்டு எறிறாங்க. வேற வழி இல்லாம போலீஸ் மக்கள் மேல தடியடி நடத்தி அக்யூஸ் 4 பேரையும் போலீஸ் பேட்ரோல்ல ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜெயிலுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுமே போலீஸ் கிட்ட மாட்டின 4 பேரும் போலீஸ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க அந்த பொண்ணை பக்கத்துல இருந்த ஒரு பங்க்சர் கடைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு நாங்க அங்கிருந்து உடனே கிளம்பிட்டோம் அப்படின்னு ஒரு பயம் கலந்த பதட்டத்தோட சொல்றாங்க. 4 பேரையும் தனித்தனியா வச்சு விசாரிச்சப்ப ஒவ்வொருத்தரோட பதிலும் ஒண்ணுக்கொன்னு முரணா இருந்திருக்கு. இப்ப போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிக்க அந்த 4 பேரும் விக்டிமை நாங்க தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விக்டிம் டோல் பிளாசா கிட்ட வண்டியை பார்க் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லாரி டிரைவர்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரக்கை ஓரமா நிறுத்திட்டு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு கீழே இறங்கி இருக்காங்க. அப்பதான் விக்டிம் டோல் பிளாசா கிட்ட வண்டியை நிப்பாட்டுறத அக்யூஸ் 4 பேரும் தூரத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாரிக்குள்ள ஏறினவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி இருக்காங்க. அப்பையும் அந்த வண்டி எடுக்காம தனியா நின்னுட்டு இருந்ததை கவனிக்கிறாங்க. சுத்தி முத்தி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இருள் சூழல் அவங்களோட புத்திய வக்கரமாக்குது. அதோட அவங்க தண்ணி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த 4 பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் சரியா அந்த பிளான் படி தான் நடந்திருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் விக்டிமோட வண்டியை பங்க்சர் பண்றது, சோ தட் அந்த பொண்ணு அங்க இருந்து போறத தடுத்திருக்காங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்த அந்த பொண்ணு எரிச்சு கொலை பண்ண வரைக்கும் தேவையான பெட்ரோல் டீசல் முதல் கொண்டு முன்கூட்டியே போய் வாங்கி வச்சுட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வண்டி கிட்ட நின்னதை பார்த்ததும் இறங்கி வந்தவங்க முதல்ல அந்த பொண்ணு கிட்ட நல்ல விதமா பேசி விக்டிமுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கையை வளர்த்திருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தனான சிவா விக்டிம் கிட்ட இருந்து வண்டியை பேசி வாங்கிட்டு சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். மத்த 3 பேரும் அவங்க நிப்பாட்டி இருந்த லாரி வரைக்கும் போயிட்டு
போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் வந்திருக்காங்க. இந்த கேப்ல தான் விக்டிம் அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. திரும்ப அந்த 3 பேரும் விக்டிம அங்க இருந்து நகர விடாம பேச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. வண்டி எடுத்துட்டு போனவன் கொஞ்ச நேரத்திலேயே அங்க கடைகள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி வரான். அப்போ அவங்களோட பிஹேவியர் எதுவுமே அந்த பொண்ணுக்கு சரியா படாம குழப்பத்துல யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த நேரத்துல தான் அவங்களோட ஃபேஸ் 2 பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. சிவா திரும்ப வந்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்குள்ள இருந்த மிருகத்தனம் வெளிவர ஆரம்பிக்குது. டிரைவர் முகமது ஆரிஃப் அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு அங்க இருந்த ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போய் ஃபோர்ஸா கீழே தள்ளி விடுறான். அப்ப நவீன் விக்டிம் கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவனோட பாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கான். அப்ப அவனை தள்ளிவிட்ட விக்டிம் அங்க இருந்து ஓட முயற்சி பண்ணப்ப நவீன் கீழே கிடந்திருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பொண்ணோட பின்பக்க தலையில எரிஞ்சிருக்கான். அதிலேயே பாதி அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்து முணங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட வாயில அவங்க வச்சிருந்த விஸ்கியையும் ஊத்தி குடிக்க வச்சிருக்காங்க. மொத்தமா அந்த பொண்ணு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மறுபடியும் அந்த பொண்ணு கான்சியஸ்க்கு வர திரும்ப ரேப் பண்ணிருக்கானுங்க. விக்டிம் கான்சியஸ்க்கு வந்ததும் சத்தம் போட ஆரம்பிக்க இப்ப அவங்க பிளான்ல இருந்த ஃபேஸ் 3 தொடங்குறாங்க. விக்டிம் சத்தம் போட ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் 2 பேர் அந்த பொண்ணோட கை கால்களை அசைக்க விடாம இருக்க பிடிக்க முகமது ஆரிஃப் தன்னோட கையால விக்டிமோட மூக்கையும் வாயும் பொத்தி விக்டிமோட மூச்சு நின்னு போற வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அழுத்தி பிடிச்சிருக்கான். விக்டிமோட வண்டியில இருந்த நம்பர் பிளேட்டையும் கழட்டி வண்டியையும் சேர்த்து லாரியில ஏத்திருக்காங்க. கிரைம் ஸ்பாட்ல இருந்து இரவு 10:20க்கு ஷாத் நகரை நோக்கி போனவங்க பாதியிலேயே ஒரு இடத்துல ஸ்கூட்டியை இறக்கி வச்சுட்டு அவங்க பிளானோட ஃபேஸ் 4க்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆட்கள் இல்லாத பகுதியா பார்த்து இறந்த உடலை எரிக்கிறது. அப்படி சத்தன்பள்ளிக்கு போனவங்க விக்டிமோட பாடியை ஒரு பிளாங்கெட்டால கவர் பண்ணி அங்க இருந்த கால்வாய்க்குள்ள வச்சு பெட்ரோல் அண்ட் டீசலை ஊத்தி அந்த பொண்ணோட உடலை எரிச்சிருக்காங்க. இதுக்கிடையில நடந்த இன்னொரு கொடூரம், அந்த பொண்ணை இறந்ததுக்கு அப்புறமும் லாரியில வச்சு மறுபடியும் ரேப் பண்ணிருக்காங்க. கால்வாயில வச்சு உடலை எரிச்சிட்டு போனவங்க அது ஃபுல்லா எரிஞ்சிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. பாடி ஃபுல்லா எரிஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில 4 பேரும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. நவம்பர் 28 காலையில 4 மணிக்கு இவங்க 4 பேரும் நாராயண்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அரம்கரா அப்படிங்கிற அவங்களோட ஊருக்கு போய் ரீச் ஆயிருக்காங்க. இப்படி அந்த நாள் இரவு முழுக்க நடந்த எல்லா விஷயத்தையும் அக்யூஸ்ட் 4 பேரும் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறாங்க. டாக்டர் பிரியங்கா ரெட்டியோட இந்த கேஸ் நேஷன் வைடு ஸ்ப்ரெட் ஆகி பொதுமக்கள் எல்லாரும் இந்த கேஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. டிசம்பர் 6 ஹைதராபாத் டெபியூட்டி கமிஷனரோட தலைமையில 4 குற்றவாளிகள் மூலமா விக்டிம் இறந்த இடத்துல கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிசிப்ளின். இதுல அக்யூஸ்ட் விக்டிமை எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸ் முன்னாடி நடிச்சு காட்டுவாங்க. அப்பதான் ஒரு தரமான சம்பவமும் அங்க நடக்குது. அப்ப குற்றவாளிகள் 4 பேரும் திடீர்னு பக்கத்துல இருந்த போலீஸோட கன்னை எடுத்து போலீஸ் மேல பாயிண்ட் பண்றாங்க. அப்படி பாயிண்ட் பண்ணிட்டே அக்யூஸ்ட் 4 பேரும் பின்னோக்கி நகர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள துரத்தி பிடிக்க முயற்சி பண்ண போலீஸ் கமிஷனர் ஒரு கட்டத்துல அவங்கள தப்பிக்க விட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக கன்னை எடுத்து குற்றவாளிகள் 4 பேர் மேலேயும் குறிப்பார்த்து சுட்டு விழுத்துறாரு. அந்த பொண்ணோட சாம்பல் படிஞ்ச அதே மண்ணுல அதுக்கு காரணமான அந்த 4 நாய்களோட ரத்தத்தையும் அந்த மண்ணுல படிய வச்சாரு. போலீஸ் என்கவுண்டர்ல குற்றவாளிகள் 4 பேரையும் கொன்னதை கேள்விப்பட்ட கொந்தளிச்சிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல போலீஸுக்கு அவங்களோட நன்றியை தெரிவிச்சாங்க. விக்டிமோட அப்பாவும் என்னோட மகள் இறந்து 10 நாட்கள் ஆகுது, இப்பதான் அவளோட சோலும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கும் கண்கள் முழுக்க கண்ணீரோட அவரோட நன்றியை தெரிவிக்கிறாரு. குற்றவாளிகள் தப்பிக்க முயற்சி செஞ்சதுக்காகவும் போலீஸை தாக்குனதுக்காகவும் நாங்க எங்களோட தற்காப்புக்காக தான் அந்த 4 பேரையும் சுட்டு கொன்னோம் அப்படின்னு போலீஸ் அவங்களோட தரப்பு வாதத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுத்து வச்சாங்க. இப்படி பல ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த என்கவுண்டரை கோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை விக்டிம் அந்த நாள் இரவு அவங்க சிஸ்டருக்கு கால் பண்றதுக்கு பதிலா போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு உடனே ஹெல்ப் கிடைச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு அப்ப இருந்த பதட்டமும்
பயமும் யோசிக்க விடாம செஞ்சிருக்கு. இந்த பயம்தான் நம்ம லைஃப்ல பல இடத்துல நமக்கு முதல் எதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நிறைய ரேப் கேஸை பார்த்திருக்கோம். விக்டிம் இருந்து 10 நாள்ல அதுக்கான ஒரு பதிலடியும் குற்றவாளிகளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த என்கவுண்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அன்னைக்கு போலீஸ் சொன்ன மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்க முயற்சி செஞ்சுதான் போலீஸ் அவங்கள சுட்டு கொண்டு இருப்பாங்களா, இல்லனா குற்றவாளிகளோட தரப்புல இருந்து சொல்லப்பட்ட மாதிரி போலீஸ் வாண்டடா இந்த மாதிரி கேடுகட்ட ஆட்கள் சமூகத்துல இருக்கிறதுக்கு பதிலா செத்துறலாம் அப்படின்னு நினைச்சு என்கவுண்டரை பண்ணிருப்பாங்களா? இந்த கேஸ்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சுற்றுவட்டார பகுதிகளில் லாரி டிரைவர்களை தவிர யாரையும் காணவில்லை. அவர்கள் வண்டியை பழுது பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை பார்த்தால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது என்று கூறி தொலைபேசி இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த இளம் பெண் மருத்துவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்.